முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள அந்த சாலை காலையிலையும் மாலையிலையும் அதிக போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டுவதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்னுரிமை என்பதை தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கூறியது உண்மை. நம்மளுடைய மானிய கோரிக்கையிலேயே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 8 வழிச்சாலையாக உயர்த்துவதற்கான அறிவிப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்டை உடனடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்திக்கும் பொழுது இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவரோட விவாதித்தோம். அதில் முக்கியமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிகப்படியான போக்குவரத்து இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சாலைகளை 8 வழி சாலைகளாக கொண்டு வந்தாதான் அடுத்த 30 வருஷத்துக்கான போக்குவரத்து பிரச்சனையும், குறிப்பாக இந்த ரோட்ல தான் அதிகமான விபத்துகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி வரும்பொழுது நம்ம திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட முடியும். ஆனால் செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, திருவள்ளூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் வந்தாலும் நான் திருவள்ளூர்ல இருந்து திருப்பியும் பூந்தமல்லி ரோட கிராஸ் பண்றதுக்கு திருப்பியும் அங்க ஒரு 3 மணி நேரம் ஆகுது. ஸோ சென்னையுடைய அதர் மாவட்டங்கள்ல இருந்து மற்றொரு மாவட்டங்கள்ல இருந்து உள்ள வர முடியுது ஹைவேஸ்ல. ஆனா அந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டா இருக்கட்டும், திருவள்ளூரா இருக்கட்டும், இங்க இருக்கிற மகாபலிபுரம் மாவட்டம், இது யாரெல்லாம் சென்னை நோக்கி வரும்பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம போக்குவரத்து நெரிசல்ல இருக்கிறோம். இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்ப டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோட இருக்கு. அதுல அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துறதுக்கான எல்லா பணிகளும் நடக்கும். நன்றி.